இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் இப்போது 15/12/2025 22/12/2025 வரை காலகட்டங்களிலே வார பலன் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வேலையில் எப்படியாவது பணம் பண்ணிடணும்னு எண்ணம் வரும். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் பிரயாணம் செய்து உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல முடிவு கொடுக்கக்கூடிய இந்த வாரம் சித்திரை நட்சத்திரத்திலேருந்து பூராட நட்சத்திரம் வரைக்கும் போக போகிறார். அப்படி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் உங்களுக்கு செலவை கொடுத்து கொண்டு இருந்தவர் உடல் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களெல்லாம் மனதில் கொண்டு வந்துவிட்டு தன விரயத்தை பற்றின எண்ணங்களெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பார். அதாவது பணத்தை சேர்த்து பாதுகாத்து செலவு பண்ணுவது அப்படிங்கிற மெத்தடில் இதை வச்சுருப்பார். அப்படி வரும்போது உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துவார். தன தானிய சம்பத்துன்னு சொல்லுவோம். அப்படி எல்லாத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் இருக்கிறது. அது குருவினால் பார்க்கப்படுகிற உங்கள் ராசி. அதனால் குரு பார்க்குறார், வர்க்கல் கதியிலேருந்து பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். இப்போ முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே பூர்வ புண்ணிய அடிப்படையிலே குலதெய்வத்தின் அடிப்படையில் லாபமாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உண்டு. அவர்களுடைய படிப்பு கல்வி நிலையிலே நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சில அன்பர்களுக்கு பதவி சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்குது. கொஞ்சம் முயற்சி செஞ்சால் கடனை அடைச்சி போடலாம். கடனை குறைப்பதற்கான வாய்ப்பு எளிதாக அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். சில குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆவதற்கும் சிலருக்கு குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு பெறுவதற்கும் இந்த வாரத்தில் ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னே எடுத்துக்கலாம். முதலீடுகள் லாபத்தை தரும். யூக லாபங்கள் யூக வணிகங்கள் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய பண விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். புத்திசாலித்தனமாக செய்கிறேன்னு சொல்லிவிட்டு சில தவறுகளும் செய்வீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகக்காரகனாக இருப்பதனாலே உழைப்பிலே வரக்கூடிய லாபம் உங்களுக்கு நிதர்சனமாக தெரியும். அந்த லாபத்தை ரீபோர்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட சண்டை வம்பு வழக்குகள் யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் விலகி மருத்துவத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அதனால் கொஞ்சம் திருப்தியான வாரம் அப்படின்னே சொல்லலாம். 16ஆம் தேதி வரைக்கும் மார்கழி மாதம் பிறந்துடுது. இங்கே திருவம்பாவை திருப்பாவை அப்படின்னு 2 விஷயம் சொல்லுவோம். ஒன்று மாணிக்கவாசகரால் சொல்லப்பட்ட திருவம்பாவை, ஆண்டாள் நாச்சியாரால் சொல்லப்பட்ட திருப்பாவை. இதெல்லாம் கேட்பதும் இது விஷயமாக பாராயணங்கள் செய்வதும் கோயில்களுக்கு சென்று நீங்கள் அமைதியாக அமர்ந்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் நல்ல முயற்சிக்கு வழிவகுப்பதாகவும் அமைவதனாலே இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஒரு உயர்வான ஸ்திதிக்கு மேன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு உங்கள் எண்ண ஓட்டத்தை கொண்டு செல்வதற்கான வாரமாக இந்த வாரம் அமையும். நல்ல விஷயங்கள் பலதும் இருப்பதனாலே இந்த வாரம் சுபிட்சமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே சித்திரை என்கிற நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பிரயாணம். கன்னிராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும். அதுபோல் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து சூரியனானவர் டிசம்பர் 16ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே போயிடுவார். செவ்வாய் அங்கே போயிடுவார். சுக்கிரனும் அங்கே போயிடுவார். புதன் மட்டும் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார போகிறார். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் மனக்கவலையை கொடுப்பதாக அமையும். திங்கள் செவ்வாய் அப்படிங்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் லாபம். புதன் வியாழன் அப்படிங்கிற காலகட்டங்களிலே கொஞ்சம் செலவு. சனி ஞாயிறு அப்படிங்கிறதுல கொஞ்சம் மனதிலே உற்சாகமின்மையும் செலவும் அப்படின்னு இந்த வாரம் முடியும். மனக்கவலைகள் கொடுப்பதற்கான இந்த விஷயம் எதுக்குன்னா, சூரியன் உட்கார்ந்துடுறார் 2ஆம் இடத்துல, குரு பார்க்கிறாரு. குரு பார்க்கறதுன்றது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு. அதனால்
கொஞ்சம் மனசிலே பயங்களும் குடும்பத்திலே சில குழப்பங்களும் உண்டாகும். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ண வேண்டிய வாரம். கடன் சுமை கொஞ்சம் இருக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருப்பதற்கு வாய்ப்பு கம்மி. தொழிலிலே ஏற்கனவே இருக்கிற லாபம் குறையாது. புதிய பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. வேலை சம்பள உயர்வு போன்ற இடத்துல மாற்றங்கள் இல்லாமல் இருந்ததை வச்சுட்டு காப்பாற்றினா போதுங்கிற சூழ்நிலையை காட்டிவிடும். கபம் போன்ற விஷயங்கள் படுத்தும். சுப நிகழ்ச்சிகளிலே தடைகள் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் மனசில் என்ன வச்சிங்களோ அப்படி செய்கிறதுக்கு இல்லாமல் உங்களை கொஞ்சம் சுத்த விட்டு வெடிக்காட்டும். இதெல்லாம் நடக்கும். அதனால் புதிய முதலீடுகள், இடமாற்றங்கள், விரிவாக்கங்கள், தொழிலில் விருத்தி போன்ற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி ஓர வச்சுருங்க. இப்போ கிடையாது. படிப்புலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் இல்லைன்னா தேர்ச்சி பெறுவது கஷ்டம். அதனால் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கவலையுடன் சேர்ந்து செய்யணும். குரு உட்கார்ந்து பார்க்கக்கூடியது உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், துலாஸ்தானத்தையும். அதனால் சண்டை, வம்பு, வழக்குகள் இதெல்லாம் தேவையற்ற நிலையிலே உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது தெரிகிறது. குடும்பத்திலையும் கொஞ்சம் அமைதியற்ற சூழ்நிலை இருக்கும்னு தெரியறதுனால மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தினால் ஆகாது அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது அப்படின்னு மனசில் வச்சு அவரை நீங்கள் சிந்தனையோடு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க. இந்த வாரத்தில் மார்கழி மாதம் பிறந்துடுது. பிறந்த உடனே என்ன பண்ணணும்? சிவனின் வழிபாடு திருவெண்பாவை அப்படிங்கிறத சொல்லியும், விஷ்ணுவின் வழிபாடு நமக்கு திருப்பாவை என்ற நோன்பின் மூலமாகவும் அமையும். இந்த ரெண்டுத்தையுமே பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நிவர்த்திக்கு சொல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுங்கள். நல்ல ஒரு வாழ்க்கை நிலையை நிதானமாக அமைத்துக்கொள்வதற்கு இறைவன் அருள் உங்களுக்கு துணை புரியட்டும்.